எவ்ரிவன், இந்த வீடியோல ஒரு ஆப்-ஆம்ப் எப்படி சப்ட்ராக்டர் இல்ல ஆடர் சப்ட்ராக்டரா யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ப்ரீவியஸ் வீடியோல ஒரு ஆப்-ஆம்ப் எப்படி ஒரு சம்மர் இல்ல ஒரு சம்மிங் ஆம்ப்ளிஃபையரா யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல இதை எப்படி ஒரு சப்ட்ராக்டரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாவே ஒரு ஆப்-ஆம்ப் வந்து டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் தான். அந்த பேசிக் டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையரோட அவுட்புட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் V1 மைனஸ் V2ங்கிற அவுட்புட் தான் வரும். ஸோ பேசிக்கலி அது ஒரு சப்ட்ராக்டர். அதாவது V1ங்கிற இன்புட் பிளஸ் டெர்மினல்ல கனெக்ட் ஆயிருக்கு, V2ங்கிற இன்புட் மைனஸ் டெர்மினல்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்ல இருக்கிறது டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர். இதுவே ஒரு சப்ட்ராக்டர் தான். ஸோ இதோட டெரிவேஷன் வந்து ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீடியோ லெக்சர் நம்பர் 5ல போய் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோல ஒரு ஆப்-ஆம்ப் எப்படி சப்ட்ராக்டரா யூஸ் பண்ணணுங்கிறத கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு அவுட்புட் வோல்டேஜ் எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ண போறோம் யூசிங் சூப்பர்பொசிஷன் தியரம். ஸோ ப்ரீவியஸா டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் பார்க்கும்போது நோடல் ஈக்குவேஷன் எழுதி அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிச்சோம். அதே மெத்தட்ல நீங்க கண்டுபிடிக்கலாம், அதுவும் கரெக்ட் தான். பட் சூப்பர்பொசிஷன் தியரம் ஏன் யூஸ் பண்றோம்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ லெட் அஸ் அஸ்யூம் தட் R1 R2 equal to R. எல்லா ரெசிஸ்டன்ஸுமே இங்க ஈக்குவலா அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ சூப்பர்பொசிஷன் தியரம்னா என்ன? ஃபர்ஸ்ட் இப்போ ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. ஸோ ஒரு வோல்டேஜ் சோர்ஸை 0 ஆக்கிட்டு அவுட்புட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் ரெண்டாவது வோல்டேஜ் சோர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ V2 ஈக்குவல் டு 0 ஆக்கிட்டு அப்போ அவுட்புட் வோல்டேஜ் என்ன வருது டியூ டு ஃபர்ஸ்ட் சோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு, அடுத்து V1 0 ஆக்கிட்டு அவுட்புட் வோல்டேஜ் என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் ரெண்டோட அவுட்புட் வோல்டேஜையும் ஆட் பண்ணீங்கன்னா நெட் அவுட்புட் வோல்டேஜ் கிடைச்சிரும். அதுதான் சூப்பர்பொசிஷன் தியரம். ஸோ இந்த மெத்தட்ல நம்ம அவுட்புட் வோல்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் V2 0 ஆக்கிடலாம். ஸோ இங்க வந்து நான் V2 0 ஆயிட்டேன், கிரவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ V1 மட்டும்தான் இருக்கு. அப்போ அவுட்புட் வோல்டேஜ் என்ன அப்படிங்கறத இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ இதை கிரவுண்ட் பண்ணதுனால இது என்ன கான்ஃபிகரேஷன்ல இருக்குன்னா ஒரு நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் மாதிரி இருக்கு. ஸோ நான் இன்வெர்ட்டிங்னா பிளஸ் டெர்மினல்ல இன்புட் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த டெர்மினல் கிரவுண்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர்னா அவுட்புட் வோல்டேஜ் இஸ் கிவன் பை 1 பிளஸ் RF பை R1 இன்டூ இந்த வோல்டேஜ். ஸோ இந்த RF என்னது ஈக்குவல் டு R தான், R1 ஈக்குவல் டு Rன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிட்டோம். So into VA இந்த voltage. So it is equal to 2VA. இப்போ நம்ம VA மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். VAங்கிறது இந்த voltage. So VA என்னது? இது வந்து equal resistance தான். அப்போ potential divider. அப்போ R divided by R plus R. So R by 2R into V1 that is equal to V1 by 2. So VAங்கிற voltage நம்ம கண்டுபிடிச்சாச்சு. So இதை எடுத்து இங்க substitute பண்ணா V01 என்ன வரும்? is equal to V1. Okay. So, இந்த voltageனால வர்ற output voltage is equal to V1. Next வந்து first source V1 வந்து ground பண்ணிட்டு V2நால வர்ற output voltage என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். So, இது என்ன கான்ஃபிகரேஷன்ல இருக்கு? இது வந்து இன்வெர்ட்டிங். ஏன்னா இன்புட் வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல கனெக்ட் ஆயிருக்கு, நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு வந்து கிரவுண்ட் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரோட அவுட்புட் என்ன? மைனஸ் RF by R into இந்த வோல்டேஜ். ஸோ இந்த கேஸ்ல மைனஸ் R by R into V2 that is equal to மைனஸ் V2. ஸோ இப்போ டைரக்டா அவுட்புட் வந்துட்டு. ஸோ ஏற்கனவே V01 கண்டுபிடிச்சாச்சு, V02 இது. So net output என்னன்னா V0 is equal to V1 minus V2. So இந்த output voltage எப்ப வரும்னா நம்ம எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலா எடுத்ததுனால தான் வருது. நெக்ஸ்ட் ஒரு ஆப்-ஆம்ப் எப்படி ஆடர் சப்ட்ராக்டர், அதாவது அடிஷனும் பண்ணணும் சப்ட்ராக்ஷனும் பண்ணணும், தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அதை வந்து எப்படி டிசைன் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இங்க நெகட்டிவ் டெர்மினல்ல ரெண்டு இன்புட் இருக்கு V1 V2, பாசிட்டிவ் டெர்மினல்ல ரெண்டு இன்புட் இருக்கு V3 V4. ஸோ எல்லாத்துக்குமே ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலா எடுத்திருக்கோம் RRRன்னு. இப்போ அதே சூப்பர்பொசிஷன் தியரம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரெண்டு இன்புட்டை வந்து 0 ஆக்கிடலாம்.
ஸோ V3 V4 இது ரெண்டையும் 0 வைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு சோர்ஸ்னாலையும் அவுட்புட் வோல்டேஜ் என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ரெண்டு எப்படி இருக்கு, நெகட்டிவ் டெர்மினல், அதாவது இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல கனெக்ட் ஆகுது. இது பேசிக்கலி ஒரு இன்வெர்ட்டிங் சம்மிங் ஆம்பிளிஃபையர் மாதிரி இருக்கு. ஸோ இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையரோட அவுட்புட் என்ன, மைனஸ் RF by R1 இன்டூ இன்புட் வோல்டேஜ். ஸோ இங்க R by R இன்டூ இன்புட் வோல்டேஜ், R by R into V1 plus R by R into V2. So அதை simplify பண்ணா minus of V1 plus V2. So இந்த ரெண்டு input voltageனால இதுதான் output voltage வருது. இப்போ third input மட்டும் தான் இருக்குது, மத்த எல்லா இன்புட்டையும் ground பண்ணிரலாம். Okay. So இப்போ V3 நால V0 என்னவா வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். So இது ரெண்டையும் combine பண்ணி ground பண்ணிட்டேன். V4 வந்து ground ஆயிட்டு. So இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் combine பண்ணிரலாம். So parallel இருக்கு. So இதோட equivalent என்ன, ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் equal resistance parallel இருந்தா equivalent resistance is R by 2. Same here. இங்கேயும் அது R by 2 தான் வரும். So இது R by 2, இதுவும் R by 2. சர்க்யூட்டை பார்த்தா தெரியும், இங்கே வந்து பிளஸ் டெர்மினல்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர். ஸோ அதோட அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் ஆர் டிவைடட் பை ஆர்ங்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸ், ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை இந்த இன்புட். இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர் பை 2 இன்டூ விஏ. விஏ ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும், ஆர்ஆர் கேன்சல் ஆயிரும். ஸோ 3VA வரும். ஸோ ஹியர் விஏ என்னது இஸ் ஈக்குவல் டு விபி. அப்போ நம்ம விபி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ விபி இஸ் ஈக்குவல் டு இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னது, ஆர் பை 2 டிவைடட் பை சம் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ் ஆர் பிளஸ் ஆர் பை 2 இன்டூ இந்த இன்புட் வோல்டேஜ் V3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருது, விபி இஸ் ஈக்குவல் டு V3 by 3ன்னு வருது. ஓகேவா. ஸோ VA and VB both are equal. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல VAக்கு பதிலா V3 by 3 போட்டுக்கலாம். ஸோ V03 is equal to V3. இப்போ V4க்கு கண்டுபிடிச்சா அதே தான் வரும். ஏன்னா V3 and V4 சேமாக தான் இருக்குது. ஸோ V04 is equal to V4. ஸோ V01 2 இந்த ரெண்டு வோல்டேஜ்னால கண்டுபிடிச்சது மைனஸ் ஆஃப் V1 பிளஸ் V2. V03 வந்து V3, V04 வந்து V4. ஸோ அவுட்புட் என்னன்னா இந்த மாதிரி வரும். ஆர் யூ கேன் ரைட் இட் அஸ் V3 பிளஸ் V4, அதாவது பிளஸ் டெர்மினல் வோல்டேஜோட அடிஷன் மைனஸ் இந்த வோல்டேஜ். ஸோ op-amp acts as a adder cum subtractor. இப்போ ஒரு ப்ராப்ளம் எடுத்து இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, இதோட அவுட்புட் வோல்டேஜ் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரொம்ப ஈஸி ப்ராப்ளம்னா, ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸி. டைரக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபைண்ட் த அவுட்புட் டியூ டு V1 and V2. இது ரெண்டோட அவுட்புட், இது ரெண்டையும் 0 பண்ணிடணும். இதோட அவுட்புட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். So V0 is equal to minus RF by R1 into V1 plus RF by R2 into V2. ஓகேவா. ஸோ இப்போ RF என்னது 50K, R1 என்னது 40K into V1. V1 நமக்கு கொடுக்கல. அப்புறம் RF by R2, R2 என்னது 25K into V2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வரும். நெக்ஸ்ட் அவுட்புட் டியூ டு V3 alone. இந்த V3 மட்டும் வச்சுட்டு அவுட்புட் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ V03 is equal to 1 plus RF by R. RFக்கு வந்து 50K போட்டிருக்கலாம். Rங்கிறது இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியணும். அதாவது இந்த 40Kக்கும் 25Kவும் பேரலா இருக்கு. இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 40 into 25 divided by 40 plus 25, அது வந்து 65. ஸோ அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இவ்வளவு இன்டூ VB3, இந்த வோல்டேஜ், இந்த VB இந்த நோட் வோல்டேஜ். ஸோ அந்த ஆரை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த நோட் வோல்டேஜை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும், VB3.
ஸோ இந்த VB3 இந்த வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தெரியணும்னா இப்போ இது ரெண்டும் பேரலா இருக்கு 30Kவும் 20Kவும் பேரலா இருக்கு ஸோ இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஸோ 30K into 20K divided by 30 plus 20K ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா 12K வருது இந்த 12K இப்போ வந்து VB3 கண்டுபிடிக்கணும்னா this 12K divided by 12K plus 10K இந்த 10K போட்டா VB3 you will get VB3 so இந்த VB3 எடுத்து இதுல substitute பண்ணீங்கன்னா you will get V03 so V03 நமக்கு கிடைச்சிச்சு இப்போ V4 கண்டுபிடிக்கணும் V4 மட்டும் வச்சுட்டு மீதி எல்லா வோல்டேஜையும் கிரவுண்ட் பண்ணிட்டு அவுட்புட் வோல்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் so V04 is equal to 1 plus RF வந்து 50K divided by R into R வந்து இந்த combination ஓடது into VB4 கண்டுபிடிக்கணும் VB4 ஓடக்கு equivalent resistance first கண்டுபிடிக்கலாம் 30Kவும் 10Kவும் parallel இருக்கு இப்போ so அதோட equivalent resistance வந்து 7.5K same formula V4 into 7.5K divided by 10 plus 20 plus 7.5 இப்போ போட்டா 0.27 V4 வருது ஸோ 4 வோல்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான் இப்போ வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் டியூ டு V4 அலோன் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு இப்போ எல்லா வோல்டேஜையும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதுதான் ஸோ ஃபர்ஸ்ட் 2 சோர்ஸ்னால வர்ற வோல்டேஜ் தேர்ட் சோர்ஸ்னால வர்ற அவுட்புட் வோல்டேஜ் ஃபோர்த் சோர்ஸ்னால வர்ற வோல்டேஜ் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா நெட் இதுதான் நெட் அவுட்புட் வோல்டேஜ் யூஸ்வலா ப்ராப்ளம்ல இந்த V1 V2 V3 V4க்கும் வேல்யூ கொடுத்துருவாங்க கொடுத்தாங்கன்னா அந்த வேல்யூ இப்போ 2 வோல்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஸோ சம்மரைஸ் பண்ணோம்னா ஒரு பேசிக் டிஃபரன்ஷியல் ஆம்ப்ளிஃபையரே இட் கேன் ஒர்க் அஸ் அ சப்ட்ராக்டர் V0 is equal to V1 minus V2 ஒரு சிங்கிள் ஆப்-ஆம்ப் வந்து can be used to do both addition and subtraction simultaneously ஏதாவது queries இருந்ததுன்னா டவுட் இருந்ததுன்னா இமெயில் பண்ணுங்க இல்லைன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ